அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.3ல் 4வது கணக்கு தீர்க்க 3x - 2 கான்கரண்ட் 0 மட்டு 11 அப்படின்னு கணக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தீர்க்க சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3x - 2 அப்படின்றது வகுபடும் எண், 11 அப்படின்றது வகுத்தி, மீதி 0. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இந்த எக்ஸுக்கு பதில் நம்ம 1 2ன்னு நம்ம கொடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே 1ன்னு எக்ஸுக்கு பதில் கொடுத்தோன்னா 3 - 2ன்னு வரும். அப்போ 3ல் 2 போயிடுச்சுன்னா 1 11 வகுப்படுமா? வகுப்படாது. அடுத்தது 2 கொடுக்குறோம். 2 கொடுத்தா 2 6, 6ல் 2 போயிடுச்சுன்னா 4, கண்டிப்பாக வகுப்படாது. 3 கொடுத்தா 3 3 9, 9ல் 2 போயிடுச்சுன்னா 7, 7ன்ற எண் 11 வகுப்படாது. ஸோ இந்த மாதிரி எக்ஸுக்கு பதில் 1 2 3ன்னு கொடுத்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 8 கொடுக்குறேன். 8 கொடுத்தேன்னா 3 8 24, எக்ஸ் = 8 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா 3 8 24, 24ல் 2 போயிடுச்சு அப்படின்னா என்ன வருங்க? 22 வரும். ஸோ 22 11 வகுப்படுமா? கண்டிப்பாக வகுப்படும். 11 22, இதனுடைய மீதி 0. அப்போ எக்ஸ் என்னதுங்க? 8. ஓகே. அப்போ அடுத்த எண் கண்டுபிடிக்கணும்னா இங்கே என்ன என்னால் வகுக்கிறோம்? 11. ஸோ இந்த எண்ணை நீங்கள் இதோட கூட்டிக்கோங்க. எக்ஸ் = 8ன்னு ஒரு எண்ணை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது 8ஓட 11 கூட்டினா 19. திரும்பவும் அடுத்த எண் வேணும் அப்படின்னா 19ஓட அடுத்து 11 கூட்டிக்கோங்க. 20 30. ஸோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம கூட்டிகிட்டே போனால் இதனுடைய எண்ணை போட்டு தீர்க்கலாம். ஓகேங்களா? அப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் = 8 19 30. உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.